வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகத்தின் 21வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகத்தின் 21வது அதிகாரத்தின் 10வது வசனம். 1 நாளாகமம் 21:10. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமான தேவனாகிய கர்த்தர் தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசுகிறார். பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 21வது அதிகாரம் முழுவதும் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாயிருந்தது. தாவீது செய்த ஒரே ஒரு தவறின் நிமித்தமாய் ஸ்தோத்திரம் அவன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ளாய் மாற்றின ஸ்தோத்திர ஒரு சம்பவம் தான் இந்த 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுடைய உதவியோடு கூட தேவ சமூகத்தில் விசாரித்து அறிந்து செய்கிற தாவீது, ஆனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும், என்ன காரியம் என்றால், இஸ்ரவேலை ஸ்தோத்திரம் தொகையிடும்படியாக சாத்தான் தாவீதை ஏவுகிறான். இந்த ஒரு அனுபவத்தில் மட்டும் தாவீது தேவனுடைய ஆலோசனை கேட்காமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் என்ன செய்கிறான் என்றால், அவனாக போய் தொகையிட்டு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை கணக்கு வாங்குகிறான். அல்லேலூயா. ஆனால் இந்த காரியம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசனமான, தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் ஸ்தோத்திரம் இந்த காரியம் அந்த ஸ்தோத்திரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒரு ஆள் சொன்னது நிமித்தமாய் ஒரு காரியத்தை செய்தேன் என்று சொல்லி நாம் சொல்லாதபடிக்கு, இந்த வருஷத்தில் எனக்கு நெருங்கினவர்கள் சொன்னார்கள், அதனால் இதை நான் ஸ்தோத்திரம் செய்தேன் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு, இந்த வருஷத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு ஆள் ஸ்தோத்திரம் மிகவும் நெருக்கமானவர்கள், நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல படித்தவர்கள், நல்ல தேறினவர்கள் சொன்னதனால் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு, இந்த வருஷத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் தேவனிடத்தில் விசாரித்து திட்டம் பண்ணி ஒரு காரியத்தை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில காரியங்களை நிச்சயமாய் அதை நாம் அனுபவிக்கத்தக்கதாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இங்கே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தர் வாதிக்கிறார். வாதித்து ஸ்தோத்திரம் வாதித்து கொண்டே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாவீதின் ஸ்தோத்திர ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம், காத்தே, நீ தாவீதினிடத்தில் போய் நான் உனக்கு முன்பாக 3 காரியத்தை வைக்க போகிறேன். இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், தாவீதிடத்தில் இப்பொழுது 3 காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம், 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது 3 மாசம் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர வேண்டுமா, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும்
சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை தாவீதுக்கு முன்பாக வைத்து இதில் ஒன்றை தெரிந்து கொள். அல்லேலூயா. இதில் ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, இங்கே ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட பேசுகிறார். இங்கே பேசும் பொழுது தாவீதுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. 3 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்றால் பஞ்சத்தின் நிலைமை உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம், பஞ்சத்தினால் நிறைய தேசம் நலிவடைந்து போய் இன்னைக்கு பஞ்சத்தினால் லட்சக்கணக்கான ஜனங்கள் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், இந்த 3 வருஷம் பஞ்சத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 3 மாதம் சத்துருவுக்கு முன்பாக நீ புறமுதுகு காட்டி ஓடுகிற அனுபவம் இது வேணுமா என்று சொல்லி கேட்கிறார். இல்லாவிட்டால் கொஞ்ச நாள் தான், ஒரு 3 நாள் கொள்ளை நோய், கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி சொல்லப்படுகிற கொள்ளை நோய் வேண்டுமா? அல்லேலூயா. எதனால வந்தது இது? எதனால வந்தது? தேவனை கேட்காமல் செய்தது நிமித்தமாய் வந்த 3 காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் விசாரிக்காமல் யாரோ சொன்னார்கள், யாரோ பேசினார்கள், யாரோ ஆலோசனை சொன்னார்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, காணப்படாதபடிக்கு எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில் விசாரித்து செயல்படுகிற ஒரு அனுபவம் இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதுக்கு முன்பாக 3 காரியங்களை கர்த்தர் வைத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் முன்பாக சில காரியங்களை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். இவைகளில் நீங்கள் எவைகளை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? ஒரு ஸ்தோத்திரம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. வேகமாய் சில காரியங்களை ஸ்தோத்திரம் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு முன்பாக நன்றாக கவனிங்கள். எல்லாரும் இங்கே கவனிங்க. ஸ்தோத்திரம் எழுதினீர்கள் என்றால் அடுத்து ஸ்தோத்திரம் இங்கே கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதுக்கு முன்பாக 3 காரியத்தை வைத்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்பாக வேத புஸ்தகத்தில், வேத வசனத்தில் நிறைய காரியங்களை நமக்கு முன்பாக வைத்துவிட்டு இவைகளில் எது உனக்கு தேவை, எவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கலாமே. உபாகமம் புஸ்தகத்தின் 11வது அதிகாரத்தின் அதோட 26வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசியுங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களானால் சாபமும் வரும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 2 விதமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எவைகள் என்றால், ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல நாம் போகும் பொழுது ஸ்தோத்திரம், சில வீடுகளில் வீடு சந்திக்க போகும் பொழுதும் ஸ்தோத்திரம், சில பண்டிகைக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாம் போகும் பொழுது நமக்கு முன்பாக நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு சில வியாதி இருக்கிறது தெரியாம
சிலருக்கு ஸ்தோத்திரம் பிடித்ததான சில காரியம் இருக்கும், பிடிக்காத சில உணவு பதார்த்தங்களும் இருக்கும். இல்லாவிட்டால் சிலருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது, சாப்பிட கூடாத சில உணவு பதார்த்தங்களும் இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 2 காரியத்தை முன்பாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா? அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்கு தெரியும். அதனால் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளுகிறது எதைதான்? ஆசீர்வாதத்தை தான் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுருக்கு எழுதுறதான நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:9 வாசிங்கள் வேகமாய். நல்ல கவனிங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. ஆமென், அல்லேலூயா. நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சாபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், இல்ல சாபம் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிற 2 காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விரிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன வருமாம்? ஆசீர்வாதம் வருமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 109வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 109வது சங்கீதத்தின் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியதான சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு வேகமாய் சொல்லும்படியே விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அது இந்த வருஷத்தில் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஸ்தோத்திரம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அல்லேலூயா. சரளம் வாய் எடுத்தாலே ஸ்தோத்திரம் ஒரு சின்ன பிரச்சனையான நான் என்ன செய்ய போறேன்? சாக போறேன். அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் சிலருடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தா ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து வைத்து விட்டு ஸ்தோத்திரம் சாக போகிறேன் என்று சொல்லி சொல்வார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்க வீட்டு பக்கத்துல ஸ்தோத்திரம் தான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது எங்க வீட்டு பக்கத்துல நடந்ததான ஒரு சம்பவம். கணவன் மனைவிக்கு ஸ்தோத்திரம் இடையே பயங்கர ஒரு பிரச்சனை. ஸ்தோத்திரம் உள்ளதான ஒரு குடும்பம். கணவன் குடித்து விட்டு வந்து ஸ்தோத்திரம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான். இது பல வருஷங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை ஒரு நாள் ஸ்தோத்திரம் அந்த சகோதரி ஸ்தோத்திரம் இனிமே குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டா நான் ஸ்தோத்திரம் மண்ணெண்ண கேனை கையில் எடுத்து வச்சுட்டு தீப்பெட்டியும் கையில் எடுத்து வச்சுட்டு நான் செத்து போவேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் மிரட்டுகிறாள். ஸ்தோத்திரம் மிரட்டின உடனே ஸ்தோத்திரம் அவன் அப்படி ஆஃப் ஆகிறான். ஸ்தோத்திரம் சண்டை முடிந்தது. அவளும் கேனை வைக்கிறாள். இப்படி பல ஸ்தோத்திர மாதங்கள் கடந்து சென்றது.
சண்டை பிடிக்கும் பொழுதெல்லாம் இவளுக்கு ஸ்தோத்திரம் ஆயுதம் என்னவென்றால் மண்ணெண்ணெய் கையில் எடுப்பா, ஸ்தோத்திர கையில் எடுத்து ஸ்தோத்திரம் சாக போகிறேன்னு சொல்லுகிறது வழக்கம். அல்லேலூயா. இப்படி போக போக அது ஒரு பழக்கமானபடியினால் அது என்ன நடந்தது என்று சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ஸ்தோத்திரம் சத்தா சாகு ஸ்தோத்திர சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மண்ணெண்ணெய் கேனை எடுத்து ஸ்தோத்திரம் வைத்து சாக போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கணவன் சொல்லுகிறான், செத்தா செத்துப்போ. அல்லேலூயா. உடனே அந்த வேகத்தில் செத்துப்போ என்று சொல்லி சொன்னானே என்று சொல்லி அந்த வேகத்தில் மண்ணெண்ணெய் எடுத்து தலையில விட்டால் ஸ்தோத்திரம் தீப்பெட்டி எடுத்து கொளுத்தி ஸ்தோத்திரம் எரித்து விட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. 80% ஸ்தோத்திரம் சரீரம் முழுவதும் எரிந்து போனது. எரிந்து போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது கடைசி வாக்குமூலத்தை அவடத்திலே வாங்குகிறார்கள். ஏன் இப்படி செய்தாய் கேட்கும் பொழுது அவள் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் வேணின்னு செய்யல, அவனை பயமுறுத்தத்துக்கு விளையாட்டா செய்தேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திர அவள் பதில் கொடுக்கிறாள். அல்லேலூயா. அவள் பிழைக்கவில்லை, செத்து போனாள். 3வது நாளிலே செத்து போனாள். ஸ்தோத்திரம். அவளுடைய பதில் என்னவென்றால், ஏன் இதை செய்தாய் என்றால் ஸ்தோத்திரம், நாம் விளையாட்டுக்கு ஸ்தோத்திரம் அவரை பயமுறுத்தும்படியாக அதை செய்தேன், ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவள் அழுது கொண்டே ஸ்தோத்திரம் சொன்ன அந்த வாக்கு மூலத்தை கேட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, நாம் எதை அடிக்கடி அறிக்கை இடுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே என்றாவது ஒரு நாள் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லு, பட்டயத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பட்டயத்தை எடுக்கிறவனுக்கு, எதை எடுக்கிறவனுக்கு? பட்டயத்தை எடுக்கிறவனுக்கு. பட்டயத்தை எடுக்கிறவனுக்கு எதனால? பட்டயத்தினாலதான் ஸ்தோத்திரம் சாவு என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எதை அதிகமாய் நீங்கள் விரும்புகிறீர்கள்? எதை அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்ளும்படியாய் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு, அல்லேலூயா. சில சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம் செத்து போனா நல்லா இருக்கும். என்ன செய்தா நல்லா இருக்கும்? செத்து போனா நல்லா இருக்கு. செத்து போனா நல்லா இருக்கும். வாய் எடுத்தாலே செத்து போனா நல்லா இருக்கும், செத்து போனா நல்லா இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை சிலருடைய வாயிலிருந்து சரளமாய் வருகிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் சாவை விரும்புகிற அனுபவம். அல்லேலூயா. எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சாவை விரும்புகிற அனுபவம். ஆசீர்வாதத்தை விரும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாய் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரணமும் ஜீவனும். நீ எதை அடிக்கடி அறிக்கை இடுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். ஆமென். யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது. அவருக்கு அடிக்கடி ஒரு பயம். ஐயோ இப்படி இருக்குமோ? எவ்வளவுதான் விசுவாசத்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் நம்பிக்கையில் உறுதியா இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம். ஸ்தோத்திரம், இது நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயம். வாழ்க்கையில பக்கத்துல சில சம்பவங்களை ஸ்தோத்திரம் கவனிக்கும் பொழுது, சில மரணங்களை தேவ பிள்ளைகளை கண்ணூடாக பார்க்கும் பொழுது உடனே சிலருக்கு பயம் வரும். ஒருவேளை அவனுக்கு நடந்தது போல எனக்கு வருமோ, அவனுக்கு சம்பவித்தது போல எனக்கு சம்பவிக்குமோ, அவனுக்கு வந்ததான மரணம் எனக்கு வருமோ என்று சொல்லி சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் அந்த பயம் அவர்களை ஆட்கொண்டு ஸ்தோத்திரம் அவர்களை மனதளவில் பலவீனப்படுத்தி விடுகிறது. ஆமென். நீங்க அறிக்கை இடுகிறது என்ன தெரியுமா? நீங்க ஸ்தோத்திரம் எதை அதிகமாய் அறிக்கை இடுகிறீர்களோ அதை
உங்கள் மூளையானது என்ன செய்யும் தெரியுமா? இந்த மூளை என்ன செய்யும் தெரியுமா? அது ஸ்தோத்திரம் சரீரத்தில் உள்ளதான அத்தனை செல்களுக்கும் மெசேஜ் ஆகி அனுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூளை ஸ்தோத்திரம் ஒரே ஒரு வார்த்தை, என்னால முடியவில்லை என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த நேரத்தில் உங்கள் மூளை என்ன செய்யும் தெரியுமா? இதே முடியவில்லை என்று சொல்லி சொன்ன இதே வார்த்தையை சரீரத்தில் உள்ள அத்தனை செல்களுக்கும் மெசேஜாய் அனுப்பும் பொழுது எல்லா அவயவங்களும் என்ன செய்யும் தெரியுமா? எல்லா அவயவங்களும் என்ன செய்யும் தெரியுமா? உடனே முடியல 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 அப்படி ஸ்தோத்திரம் டவுன் ஆக தொடங்கும். அல்லேலூயா. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்தோத்திரம் சோதித்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். விஞ்ஞானபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் இப்போ சொன்ன அனுபவம் விஞ்ஞானபூர்வமாய் நிரூபிக்கப்பட்டதான உண்மை உங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள். அதனால தான் எதை சொல்லுகிறோம் என்றால் ஸ்தோத்திரம் அவிசுவாசத்தை ஒருபோதும் அறிக்கையிட வேண்டாம், எப்பொழுதும் விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டே கடந்து போங்கள். எதை அறிக்கையிடுங்க? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அவிசுவாச வார்த்தை ஒன்று முன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் முடியவில்லை, எனக்கு பலவீனமாய் இருக்கிறேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இந்த மூளை சரீரத்தில் உள்ளதான அத்தனை அவயவங்களுக்கும் ஸ்தோத்திர மெசேஜ் அனுப்புகிறது, முடியவில்லை, சுகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் என்னதான் இருந்தாலும் சரி என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க? என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய பலன் உண்டு. என்னதான் முடியாம இருந்தாலும் ஒரே வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. சத்தமா சொல்லுங்களேன், என்னை பலப்படுத்துகிற. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முடியலன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் அல்ல, பயமா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வாயிலிருந்து விழுகிறது என்றா அந்த வார்த்தை பிசாசு கையில் எடுப்பான். அல்லேலூயா. எந்த வார்த்தை? நீங்க 1000 வார்த்தை ஸ்தோத்திரம் பேசி இருப்பீங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டான். நீ ஸ்தோத்திரம் ஐயோ பயமா இருக்கிறது என்கிறதான ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும்படியாய் பிசாசானவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படும் என்றால் அவன் அதை ஸ்தோத்திர வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்தை போல எடுத்து எந்த சூழ்நிலையில் நீ பயப்படுகிறாயோ, எந்த நிலைமையிலிருந்து நீ பயப்படுகிறாயோ அந்த சூழ்நிலை மறுபடியும் மறுபடியும் அந்த சூழ்நிலை உனக்கு கொண்டு வந்து உன்னை தளர பண்ணி, உன்னை சோர்வடைய பண்ணி, உன்னை பலவீனப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா எழும்ப முடியாம பண்ணுவான். அல்லேலூயா. இந்த குத்துச்சண்டை உங்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியும். பாக்ஸிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திர எதிராளியான ஒரு மனிதன் ஸ்தோத்திர அவருடைய வீக்னஸ் பார்த்துட்டே இருப்பான். ஸ்தோத்திரம் எந்த இடத்துல ஸ்தோத்திர கிக்கு கொடுத்தா அந்த மனுஷனை சீக்கிரத்தில் நிலைகுலைய வைக்கலாம் என்று சொல்லி அவருடைய வீக்னஸ் பார்த்துட்டே இருப்பான். ஏதாவது ஒரு இடத்துல கிக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அவன் நிலை குலைகிறான் என்றால் அந்த இடத்தை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வான், என்ன செய்வான்? சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்திரம் முன்னெல்லாம் ரொம்ப நான் பார்க்கறது வழக்கம். அது ஸ்தோத்திர சண்டைனாலே முன்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த மூக்குல குத்துகிறத ஸ்தோத்திரம் குத்தும் பொழுது அவன் நிலை குலையும் பொழுது அந்த இடத்தை கார்னராக வைத்து தேவ பிள்ளைகளை தாக்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் தோற்று விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் வீக்னஸ் ஆயிருக்கும். இதை இப்படியே குத்தும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் நிலைகுலைந்து விழுகிறான். அல்லேலூயா,
அல்லேலூயா. இதே போல்தான் சாத்தான் நம்முடைய சில வீக்னஸை பார்க்கிறான். அல்லேலூயா. எதுல இவர்கள் வீக்னஸா இருக்கிறார்கள், எதுல இவர்கள் ஸ்தோத்திர விழ தள்ள வைக்க முடியும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில இருக்கிறதுண்டா, அதை வச்சு மறுபடியுமாய் உன்மேல் போராடி 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 உன்னை விழ தள்ளும்படியாய் சத்துரு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த பகற்காலத்தில் உன் வாய் விசுவாச வார்த்தை அறிக்கையிட வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை? பயமா? வேண்டாம் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பயந்தது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். எதை குறித்து நீங்க ஸ்தோத்திரம் பயமா இருக்கிறது என்று சொல்லுகிறீங்களோ அந்த சூழ்நிலை தான் சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை? நீங்க எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அதை எதிர்கொள்ள பழகுங்கள். ஐயோ இது பயமா இருக்கு, இதனால என்னால ஸ்தோத்திரம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கினீங்கன்னா அதே மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்டதான ஒரு மனிதன் தான். அவருக்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் பயங்கரமான ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததுதான். ஸ்தோத்திர சரித்திரம் சொல்லுகிறது அவருடைய கண்களில் இருந்து எப்பொழுதும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமாம். அல்லேலூயா. ரொம்ப ஸ்தோத்திர வாட்டச்சாட்டமான மனுஷனா இருக்க மாட்டாரா? ஆனால் அவருடைய வாழ்க்கையில இருந்ததான ஒரு பலவீனம், இந்த பலவீனத்தை நினைத்து பல நாள் புலம்பிக் கொண்டிருந்திருக்காரா, பல நாள் வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்காரா. ஸ்தோத்திரம். இதற்காக பல விசை தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாரா. அல்லேலூயா. கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறா, என் கிருபை, இந்த பலவீனத்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறா அல்லவா, கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறா, என் கிருபை உனக்கு போதும், உனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அதற்கு பிறகு இவர் என்ன செய்யல, அந்த பலவீனத்தை குறித்து அவர் துக்கப்படவே இல்லை, பலவீனத்தை குறித்து அவர் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் அடுத்து சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. நம்மால் எதையுமே செய்ய முடியாது, ஆனா நம்மை கரம் பிடித்தவர் ஒருவர் உண்டு. நம்மால ஓட முடியாது, ஆனா நம்மை ஓட வைக்கிற தேவ கிருபை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. உன்னுடைய எல்லா பலவீனத்திலும் உன்னை பலப்படுத்தும்படியாய் தேவனுடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் கத்த தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை முன்ன வைக்கிறார், ஆசீர்வாதமா சாபமா. அல்லேலூயா. சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வருஷத்துல என்ன செய்யுங்க, வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகணும்னா என்ன செய்யப்படணும்? வாயினால் வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா அது என்ன செய்யணும்? வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. காலேப்புக்கு வாக்கு தத்தம் கிடைத்த பின்பு தேவ பிள்ளைகளே எத்தனை வருடம் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தான் என்றால் ஏறக்குறைய 45 வருடங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டே ஓடினான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 45 வருஷம். 40வது வயதில் கிடைச்ச வாக்கு தத்தம்
அதை பிடித்திருக்கிறா. நமக்கு ஸ்தோத்திரம், ஒரு வருஷம் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட நாளில் கிடைத்ததான அந்த வாக்குத்தத்தங்கள், தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், அல்லது சமீபத்தில் கிடைத்ததான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திர காலேப்புடைய வாழ்க்கையில தேவன் 40வது வயதில் சொன்னதான வாக்குத்தத்தம் இப்பொழுது ஏறக்குறைய 45 வருடங்கள் தாண்டினது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை விடவில்லை, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டே ஓடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், வாக்கு பண்ணினவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேப்புக்கு தெரியும். அதனால தான் 11 ஸ்தோத்திரம் 10 பேர் வந்து எதிர்மறையாய் சொல்லும் பொழுது இல்லை அவள் எல்லாரையும் அமர்த்தி விட்டு சொல்லுகிறா, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா வாக்குத்தத்தம் பெற்றவன் சொல்லுகிறாங்க. ஒரு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள், யோசுவா சொன்னதாய் சொல்லப்படவில்லை, வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லிக்கொண்டே இருங்கள், கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் என் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இதற்கிடையிலே சில அவிசுவாச சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு தேவ பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு சந்ததி தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா இடையில ஒரு பிரச்சனை வந்து தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் முறிந்தது போல இருந்தது. ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த ஸ்தோத்திரம், அந்த அனுபவத்திலிருந்து மறுபடியும் எழும்பி கர்த்தர் பேசும் பொழுது கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தரப்போகிறீர்? அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம் நிறைவேற விடாதபடி சில சோர்வுகள் நம்மை ஆட்கொள்ளும். வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில பலவீனங்கள் நம்மை ஆட்கொள்ளும். வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் கடந்து வரும். ஆனாலும் அந்த சூழ்நிலையை ஜெயமெடுத்து கடந்து போவோம் என்றால் வாக்குத்தத்த நிறைவேறுதலை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளை, எத்தனை வயதானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆமென். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் யார் தெரியுமா? பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் நம்பினோரே என்றும் அவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரே என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள் ஆமே நல்லவரே, சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2, ஒன்று நல்லது இருக்கு, இன்னொன்று சத்தமா சொல்லுங்க, நல்லது ஒன்று இருக்கிறதுண்டா, ஒன்று கெட்டது இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவருக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு. யாரே தெரியுமா? பிசாசா.
அந்தி கிறிஸ்து. எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ரெண்டு இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறா, அங்கே ஸ்தோத்திரம் பொய்யின் ஆவி, அசுத்த ஆவி ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஒரு நல்லது இருக்கிறது என்றால் அதில் ஒரு கெட்டதென்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இதே போல் நமக்கு முன்பாக ரெண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் சாப்பிடத்தக்கதான கனிவிருட்சங்களையும் கத்தர் வைத்தா, சாப்பிடக்கூடாத ரெண்டையும் என்ன செய்தா? ரெண்டையும். அல்லேலூயா. நமக்கு 6 அறிவை தந்தது எதற்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? நமக்கு தெரியும் விஷம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அல்லேலூயா. விஷம் எது, தேன் எதுன்னு சொல்லி நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. அப்ப எல்லாத்துலேயும் நாம் பகுத்தறி உள்ளவர்களாய் அதை கண்டுபிடித்து அதை அனுபவிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் வைத்த தேவனாகிய கர்த்தர் இதில் இவன் ஸ்தோத்திரம் எதை தெரிந்து கொள்ள போகிறார்கள்? அந்த ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஒரு ஸ்தோத்திரம் அது முடிவு பண்ணுகிறதை தெரிந்து கொள்ளுகிற அனுபவத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறா? யாருக்கு கொடுத்திருக்கிறா? நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பனா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்துக்குரிய பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும். சாபம் வேண்டும் என்றால் சாபத்திற்குரியதான பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏசா என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு காலத்தில் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் ஸ்தோத்திரம் அவருடைய தம்பியை நீங்க பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் 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 என்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அலைந்தவன் ஸ்தோத்திர யாக்கோபு. ஆனா அண்ணனை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிர்மாறு. அவனுக்கு ஒரு அசால்ட், எங்க போக போகுது, அது இங்க தானே இருக்க போகுது, எங்க போக போகுது, நாம் அதை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஸ்தோத்திர அசால்ட் ஸ்தோத்திரம். அதை தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நிர்விசாரமாய் நினைக்கிற அனுபவம். அல்லேலூயா. தம்பி ஜாக்கிரதையாய் இருந்து கொண்டிருக்கிறான் ஆசீர்வாதத்திற்காக. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் சேஷ்டபுத்திர பாகத்தை நைசா கேட்டு வாங்குகிறான். ஒரு சிவப்பான பயிற்றம் கூழை கொடுத்து அவன் ஸ்தோத்திரம் அவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இது மிக முக்கியமானது, இதை இழந்து விடக்கூடாது, இந்த ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் தலைமுறை வரைக்கும் நிற்க போகிறது என்று சொல்லி இவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அசால்ட்டா அதை விட்டு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்போ விட்டவன் எப்போ தேடுறான்? இப்போ விட்டவன் முதல் கோணல் முற்றிலும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தில் நாம் கோணலாய் ஸ்தோத்திரம் விட்டோம் என்றால் அதை ஸ்தோத்திரம் மறுபடியும் அதை சரிப்படுத்துவது என்பது கடினமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் அதை இழந்து விட்டபடியினால் ஸ்தோத்திரம் எபிரேயருக்கு எழுதுறதான நிருபத்தின் 12வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் வாசிங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் எப்ப விரும்புறான்? எப்ப விரும்பினா? முற்பாடு என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு பகுதி இருந்தது. நல்ல கவனிங்க. முன் என்று சொல்லி ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியில் இழந்து போனவன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதை பெற்றுக்கொள்ள விரும்பினான். ஆனால் என்ன செய்யல? என்ன செய்யல? அல்லேலூயா. சிலருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம், வாலிப வயதில்
தேவனாகிய கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பிரயாசப்பட முடியுமோ அந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லை, இன்னும் காலம் இருக்கு, அதுக்கு பிறகு நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், இன்னும் காலம் இருக்கு, அதுக்கு பிறகு நான் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன். இப்படி அல்ல. தேவன் ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் என்றால் பிற்காலத்தில் நடத்த வேண்டியதை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆனா முற்காலத்தில் தேவ பிள்ளைகளே, இவன் செயல்பட வேண்டிய காலத்தில், இவன் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டிய காலத்தில், பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் பெற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விட்டான். கடைசியில் இப்ப என்ன தேவை? இவனுக்கு ஆசீர்வாதம் இப்ப தேவை. ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவைப்படும் பொழுது தேவ பிள்ளைகளை இவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது என்ன செய்யல? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுருக்கமா, மழை பெய்யும் பொழுது மழை தண்ணீரை சேகரித்தால் தான் உண்டு. மழை பெய்யாத நேரத்தில் கொண்டு போய் ஸ்தோத்திரம் மழையே பெய் பாத்திரம் வச்சுட்டு ஏந்துனா என்ன செய்யாது? அதே போல வாலிப வயது இருக்கும் பொழுது உன்னால முடிந்த அளவுக்கு சம்பாதித்துக்கொள். வயதான காலத்தில் என்ன செய்யலாம்? சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் சம்பாதித்தா பலவீனமான காலத்தில் இருந்து. அல்லேலூயா. ஆனா இன்னைக்குள்ள தலைமுறை நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசு இந்த அனுபவத்திற்கு விடாம கடைசி வரைக்கும் தேடுகிற ஒரு தொல்லை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப இந்த வாலிப வயதுல செல்லு, வாலிப வயதில் உலக ஆசாபாசம், வாலிப வயதில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் விளையாட்டு பல காரியங்களுக்கு அடிமைப்படுத்தி அந்த செயல்பட வேண்டிய காலத்துல செயல்பட விடாதபடி பல சிற்றின்பங்களுக்கு அடிமைப்படுத்தி பின்னோக்கி தள்ளி, ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளை காலகாலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஸ்தோத்திர உயர்வுகளை பெற்றுக்கொள்ளாமல் தடைபடுத்தி போடுகிறார்கள். வாழ்க்கையில் இருக்கிற சில பொல்லாத கிரியைகளின் நிமித்தமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பிற்பாடு தேடுகிறான். கிடைச்சா நல்லா இருக்குமே. நேரம் எங்க போன? நேரம் உனக்கு நல்ல வாய்ப்பு இருந்ததே, அதை ஏன் இழந்து விட்டாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வயசுல ஸ்தோத்திரம், இந்த வயதான காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் ஸ்தோத்திரம் நேரமே ரட்சிக்கப்பட்டிருந்தா கர்த்தருக்காக ஏதாவது செய்திருக்கலாமே என்று. அல்லேலூயா. ஆனா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்தும் சில நேரத்தில் அதை அல்லல் தட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் எபிரேயர் 12:17 ஸ்தோத்திரம் ஒரு கூட வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி தேடுறானா? கண்ணீர் விட்டு. கண்ணீர் விட வேண்டிய நேரத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. எப்படி? கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம எல்லாம் கைமீறி போன பின்பு என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்களேன். ஒரு காலத்துல கர்த்தர் கூப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். என்ன செய்தோம்? நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்குரிய நேரத்தில். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு நேரம் கிடைச்சா என்ன செய்வேன்? என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் இப்ப என்ன தெரியுமா?
ஜெபிக்கிறதற்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு நேரம் கிடைக்கும்போ, உனக்கு நேரம் கிடைக்குமா ஜெபிக்கிறான்னா உன் நேரத்துக்கு ஆண்டவர் வரணுமா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு நேரம் கிடைக்கும், நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவேன். அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறா, நான் கூப்பிட்டு நீ கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். கூப்பிட்டு கேட்கல, அடுத்து என்ன செய்கிறாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன் வாயை திறந்து. சில நேரத்தில் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார், என்ன செய்யல, நீங்க கேட்கல. அடுத்து என்ன செய்கிறார்? உங்க அவருடைய கையை நீட்டுகிறார். நீட்டியும் வாசி சத்தமா, கவனிக்கிறவன் ஒருவனும் இல்ல, என் ஆலோசனை எல்லாம் நீங்க தள்ளி கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் அவர் பார்த்துட்டே இருக்காரு. நல்ல கவனிங்க. இப்போ கூப்பிடுறாரு. நல்ல கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. இப்போ கூப்பிடுறாரு, கைய நீட்டி பார்க்கிறாரு, ஆலோசனை சொல்லி பார்க்கிறாரு. நீ என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க. நீ கேட்கல, செவி கொடுக்கல. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்படியா? சரி, பரவாயில்ல. நான் கூப்பிட்டேன், நீ கேட்கல. நான் கையை நீட்டுன்னு நீ கேட்கல. அவர் அப்படியே பொறுமையா இருக்கிறார். கொஞ்ச நாள் என்ன செய்கிறாரு? இப்போ நமக்கு நல்ல சுகம் இருக்கு, நல்ல ரத்த ஓட்டம் இருக்கு, நல்ல பலன் இருக்கு, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதனால என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திர, வாழ்க்கை சுமூகமாய் கொஞ்சம் அப்படியே நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு காலம் வருது, அவர் அந்த காலத்துக்காக தான் காத்திருக்கிறாரு. அந்த காலம் என்ன காலம் தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. அவர் சொல்லுகிறா, இதுவரைக்கும் என் பகுதியில் நான் கூப்பிட்டேன், நீ கேட்கல. நான் கை நீட்டுன, நீ அதை கவனிக்கவே இல்லை. அவர் அப்பம் சொல்லுகிறா, நானும் உன் ஆபத்து காலத்தில் என்ன செய்வாரா? அல்லேலூயா. நாம எப்பதான் கூப்பிடுவோம் தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம் வரம்ம, ஆண்டவரே இறங்குங்கப்பா. என்ன ஜெபம் தெரியுமா? அப்பந்தான் கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரத்தில் வடிச்சா, பிரச்சனையின் நேரத்தில் அமைதியாய் சுகமாய் சமாதானமாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வடிக்க வேண்டிய நேரத்தில் வடிக்காம இப்ப என்ன செய்கிறா? ஆண்டு ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வரம்போ எல்லாம் சுயநலம். எப்பவும் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு எப்பவும் இருக்கிறத ஒரு குணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்களேன். ஏன் நமக்கு இல்லையா? உங்க ஜெபத்துக்கு வித்தியாசம் உண்டு தெரியுமா? உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்கிறதற்கும், கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் கருத்தாய் தேவனை தேடுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க ஜெபத்தில் வித்தியாசம் இருக்கு. சாதாரணமாட்டு ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள் ஒண்ணுமே இல்லைன்னா ஸ்தோத்திரம் வரது. சில நேரத்தில் தூங்குறீங்க, சில நேரத்தில் வாயை மூடிட்டு அப்படி பாட்டு பாடாம அப்படியே இருக்கிறீங்க. சில நேரத்தில் ஸ்தோத்திர ஆண்டவர் துதிக்கவே இல்லை. ஆனா நமக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டம் வரம்போ உடனே ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் ஸ்தோத்திர இட கூட்டத்தில் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன். நீ ஜெபிக்கிறதெல்லாம் சரிதான், முதல்ல தேவனுக்கு செவி கொடு. தேவனுக்கு செவி கொடுக்காம நீ 1000 மணி நேரம் இருந்து ஜெபித்தாலும் நான் சொல்றேன், அது உன் வீணான ஜெபம். ஆமென், அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன் மார்த்தட்டி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
முதல்ல தேவனுக்கு நீ செவி கொடுக்காம நீ எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் சரி வீணான ஜெபம். அல்லேலூயா. ஏனா ஸ்தோத்திரம். அவர் கூப்பிடும் பொழுது நீ கேட்க மாட்டியா, நீ கூப்பிடும் அவர். லாஜிக் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம லாஜிக்கு அவர் கூப்பிடும் நாம கேட்க மாட்டோமா, ஆனா நாம கூப்பிடும் அவர் என்ன செய்யணுமா? நாம கூப்பிடும் அவர் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர ஜெபத்துல எல்லாம் பார்த்து ஆண்டவரை ஓடோடி வாருங்கப்பா. சிலருடைய ஜெபத்தை பார்த்துருக்கிறேன். ஓடோடி வந்து அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் கூப்பிடுமா இவங்க ஒரு அடி கூட எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் கூப்பிடுமா இவங்க ஒரு அடி கூட எடுத்து சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஒரு அடி கூட எடுத்து முன்ன வைக்காதவன் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்ன ரட்சிக்கும்படி ஓடி வாருங்கப்பா. சிலர் சொல்லுவார்கள் வானத்தை கிழித்து இறங்கி வாரும். எப்படி எப்படி? ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிரிப்பதற்காக அல்ல, நீ சிந்திக்கணும், நீ சிந்திக்கணும், நீ சிந்திக்கணும். நீ ஜெபிக்கிறாய் என்கிற மமதையில் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறாய். நான் சொல்ற உன் ஜெபத்தை கொஞ்ச நேரம் நிறுத்து, நிறுத்து. சுய இஷ்டத்தின்படி ஜெபிக்கிறத நிறுத்து. சுய விருப்பத்தை கேட்டு ஜெபிக்கிறத நிறுத்து, நிறுத்து. முதல்ல கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேச விரும்புகிறா? தேவன் உன்னோடு கூட என்ன பேச விரும்புகிறா? செவி கொடுக்கிறாயா? தேவனுக்கு செவி கொடுக்கிறாயா? தேவனுக்கு செவி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? உன் பாட்டுக்கு நீ கூப்பிடும் எல்லாம் அவர் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயோ? எத்தனையோ நேரம் உன்னை கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறா. எத்தனையோ நேரம் உனக்காக அவர் கையை நீட்டி இருக்கிறா. அப்பெல்லாம் உனக்கு மனமே வரல, அப்பெல்லாம் உனக்கு அந்த சிந்தனையே வரல. தேவனுடைய பாரம் உனக்கு புரியல, தேவனுடைய சித்தத்தை உனக்கு அறிவதற்கு மனமே இல்லை. ஆனா இப்போ உனக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லி வரும் பொழுது, உனக்கு ஒரு சோதனை என்று வரும் பொழுது, உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரும் பொழுது, இப்போ நீ கூப்பிடுகிற ஆண்டவரே வாருங்கப்பா, வாருங்கப்பா, வாருங்கப்பா. வருவாரா? வருவாரா? சொல்லுங்களேன். எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். வருவாரா? வருவாரா? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, வருவாரா? வசனத்துக்கு கீழ்ப்படியலையே, பின்ன எப்படி வருவாரு? தேவனுடைய சத்தத்தை கேட்கவே இல்லையே, பின்ன எப்படி வருவாரு? அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்தின் அந்த 1வது அதிகாரத்து கடைசி வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமா, போதும் போதும் போதும், உங்களுக்கு நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தான். எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. யாரு யாரு? என் பாதத்தில் இருந்த 1000 மணி நேரம் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க. என் பாதத்தில் இருந்து எவ்வளவு நாள் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி சொல்லல. நல்ல கவனிங்க. எனக்கு எனக்கு ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த பகுதி எடுக்க வரல. நான் எடுத்துட்டு வந்தது ஒரு 6 ஸ்தோத்திர காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி, வேகமாய் பேச வேண்டும் என்று சொல்லி வந்தேன். ஸ்தோத்திரம். அந்த காரியத்தில் நான் எடுத்த டாப்பிக்கில் நிற்கல, வேற போயிட்டு இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ பல நேரம் ஜெபிக்கிற அனுபவம் வீணாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், வீணாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு செவி கொடுக்காமல் நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வீணானது. சொல்றது உண்மைதானா? சொல்றது, நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தின்படி நீங்க வீட்டில் போய் நல்ல
வேகமா ஸ்தோத்திரம். இந்த சங்கீத பகுதியில் நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், நேரம் ரொம்ப போச்சோ. ஸ்தோத்திரம், சங்கீத பகுதி வாசிப்பேன் நான். ஸ்தோத்திரம், ஒரு வசனம் முடிப்பதற்குள்ள இவங்க என்ன செய்வாங்க? ரெண்டாவது வசனத்துக்கு பாதி. அவ்வளோ வேகம், அவ்வளோ வேகம். நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், பைக்கில் போனால் எவ்வளோக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். 80-90 போகாத, ஸ்லோவாக போகணுன்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தை வாசிக்க மட்டும் ராக்கெட் வேகத்தில். எப்படி? ராக்கெட் வேகத்தில். ஏன் தெரியுமா? அதுக்கு வள்ளியும் தெரியாது, புள்ளியும் தெரியாது, அதனுடைய ஒரு ஸ்தோத்திரம் அர்த்தமும் தெரியாமல் வாசித்து வேகமாக ஓடுறது. அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாய் ஸ்தோத்திரம் அதை வாசித்து ஒவ்வொரு வசனத்தையும் தியானிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் கூப்பிட்டு நீ கேட்காம, நீ கூப்பிட்டு தேவன் கேட்க வேண்டும் என்று அவசியமா? நாம என்ன செய்வோம்? நாம ஒரு ஆளை கூப்பிடுகிறோம், அந்த ஆளுக்கு காது கேட்குது, நமக்கு தெரியும் காது கேட்குது. சில ஆலோசனை சொல்லுகிறோம், காது கேட்குது. ஆனால் கேட்காதது போல போனா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கவிதா சிஷை என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து கூப்பிட்டா கேட்பீங்களா? பாவம், முழிக்கிறாங்க அவங்க. எனக்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறாங்க. நானே ஒரு அப்ராணி. சோத்திரம், அல்லேலூயா. நிச்சயமா மனுஷனா இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? நீ கேட்கல, நான் கேட்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற, என்னை கனம் பண்ணுகிறவன அவர் கூப்பிட்டு நீ கேட்டு கனம் பண்ணினா, நீ கூப்பிடும் பொழுது அவர் கவனம் பண்ணுவா. அல்லேலூயா. இல்லாவிட்டா அவர் ஸ்தோத்திரம். ஓசியாவில் ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் எங்க போயிருப்பேன்? நீ நல்லா கூப்பிட்டு கொண்டே இருப்ப. அவர் எங்க இருப்பாரு? சொல்லுங்க. நாம என்ன செய்யறோம்? அவருடைய எல்லாரும் இங்க கொஞ்சம் இங்க கவனிங்களேன். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தத்துக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாம அப்படி ஸ்தோத்திரம் அந்த நாளை தள்ளிட்டு நமக்கு விருப்பப்பட்ட நாள்ல என்ன செய்கிறோம் தெரியுமா? எத்தனை நாள் உபவாசம் தெரியுமா? எத்தனை நாள்? அவர் கூப்பிட்டு நாம செவி கொடுக்காம ஸ்தோத்திரம் இருந்து விட்டு அதற்கு பிறகு நமக்கு ஒரு நேரத்தை குறித்து இத்தனை நாள் நான் என்ன சத்தமா சொல்லுங்க, நான் உபவாசம் எடுக்க போறேன். 5 நாள் உபவாசம் எடுக்க போறேன். 4 நாள் உபவாசம் எடுக்க போறேன். இந்த உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அந்த உபவாச நாள்ல நீ ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர் எங்க இருப்பாரு? சத்தமா சொல்லுங்களேன். அவர் எங்க இருப்பாரு? அவர் அவருடைய ஸ்தானத்தில் போய் இருக்கிறா. நாம என்ன செய்யறோம்? இப்பதான் நமக்கு எழுப்புதல் நேரம். உங்க நேரத்தை ஒதுக்கி ஸ்தோத்திரம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதல்ல, தேவன் சொன்ன நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. நம்முடைய நேரத்தில் அல்ல, யாருடைய நேரத்தில்? தேவனுடைய நேரத்தில் தேவ சமூகத்தில் இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகையினால 2 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 2 காரியம் அல்ல, நிறைய காரியம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயமா, ஆகாமிய கூடாரமா, ஸ்தோத்திரம், தேவ ஜனங்களோடு துன்பமா, அநித்தியமான பாவ சந்தோஷமா, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு 2 காரியம்.
முன்ன வைத்திருக்கிற ஆசீர்வாதமா? ஆசீர்வாதமா? அல்லேலூயா. சாபம் நீ விரும்பாமலே சில நேரத்தில் வரும். எப்பொழுதென்றால் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டிய நேரத்தில் செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது சாபங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்படி எழுப்பி நிற்போமா? கர்த்ததாமே ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நமக்கு உணர்த்தி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதான அனுபவங்கள் உள்ளதான சாபங்கள் நம்மை தொடராதபடி கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவாராக. அப்படி எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஸ்தோத்திரம். அப்படி எழுப்பி நிற்போமா மெதுவா? ஹல்லேலூயா. ரீமலா அந்தரபா உஷகதரியாந்தரி தரமலபா. ஹல்லேலூயா. நான் நேரமே தான் முடிக்க விரும்பினேன், ஆனால் கர்த்தர் சில வார்த்தைகளை கூட தந்தார், கொஞ்சம் கூட நேரமானது. ஸ்தோத்திரம். அப்படி கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. முதல்ல நிறைய நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உடைய சுய இஷ்டத்தின்படி உள்ளதான ஜபத்தை நிறுத்தி விட்டு முதல்ல தேவ சமூகத்தில் குறைகளை அறிக்கையிட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்க தொடங்கு. இந்த வேதத்தை நீ வாசிக்க தொடங்கும் பொழுது உடைய குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பித்து தருவா. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு காண்பித்து தருவா. ஹல்லேலூயா. தேவட வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரி கமலகந்தரியா துரமலமலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டோம், நீ கேளேன் என்றாய். சிறு வயது முதலே கீழ்ப்படியாமல் போகிறது உனக்கு வழக்கம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு காலத்துல நான் கூப்பிட்டேன், நீ கேட்கல. ஏன்னா இது இன்னும் நேற்றுள்ளதான அனுபவம் அல்ல. உன் சிறு வயது முதலே ரட்சிக்கப்பட்ட அனுபவம் முதலே தேவட வார்த்தையை கேட்காம உன் இஷ்டத்துப்படி ஓடுகிறது, உன் இஷ்டப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிறது, உனக்கு பிரியமானபடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓரா கபால கந்தாரி மலகதரியா தரமௌஷகதரம். எனக்கு மாறட்டும், எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் மாறட்டும். ஒரு கந்தாரி மல துரமல ஔஷகதரியாந்தரி தரமலபா. ஒரு 10 நிமிடம் ஜெபித்தாலும் தேவட சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கிற வல்லமை 10 நிமிடம் ஜெபித்தாலும் சரி, அது பயங்கர வல்லமை உள்ளது. எலியா ஜெபித்ததை குறித்து சொல்லுகிறோம் அல்லவா? எலிசா ஸ்தோத்திரம் கருத்தாய் ஜெபித்தார் என்று. ரொம்ப எல்லாம் ஜெபிக்கல, கொஞ்ச நேரம் தேவட சத்தத்தை செவி கொடுக்கிற மனிதன் கொஞ்ச நேரம் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த ஜெபத்துல பயங்கரமான கிரியைகள் நடக்கும். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கத்தக்கதானது ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாருங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் உள்ளமும் என் உடலும் உமக்காக நீர் பேசுகிறதற்காக ஏங்குதை. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா. என் உடலும் உமக்காக ஏங்குதையா, ஏங்குதையா எந்தே அப்பா. உம்மையே நேசிக்கிறே என் தேவனே, என் இயேசுவே. நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பு போதும் ஆண்டவரே. உலகமெல்லாம்
மாயையா உம்மன்புதா மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசு உம்மை நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசு தகப்பனே, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்துல இனி உள்ளதான நாட்கள்ல எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதென்று அல்ல, வேண்டாம், அவருடைய நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் எனக்கு என்ன அலுவல் இருந்தாலும் அதெல்லாவற்றை ஒதுக்கி கர்த்தர் பேசும் பொழுது நான் கேட்க போகிறேன். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அந்த ஒரு அனுபவம் வேண்டும் என்றால் தேவனுக்கு செவி கொடுங்கள். 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமா சாபமா? நீ அதிகமா எதை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஆசீர்வாதத்தை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறாயா, இல்ல சாபத்தை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆசீர்வாதத்தை விரும்பினது உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த ஆசீர்வாதத்தை விரும்புவோம். அதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நமக்கு தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், 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 விரும்புங்கள். முற்காலத்தில் முற்பொழுது ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணின மனிதன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பியும் கிடைக்கல. உனக்கு கிடைச்ச இந்த நாளில் சகோதரி, உனக்கு கிடைச்ச இந்த நாள், எனக்கு காலம ஸ்தோத்திரம் நேரம எழும்பும் பொழுது சில மரண செய்திகள் தான், 2-3 மரண செய்திகள் தான். ஹல்லேலூயா. மரண நிச்சயமானால் சமய நிச்சயம் அல்ல. கர்த்தருக்கு இன்னும் ஸ்தோத்திரம் கொஞ்ச நாள் கூட தருவார். அன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொல்லு. வேணாம் சகோதரி, வேணாம் சகோதரா, இன்னைக்கு முடிந்த அளவுக்கு இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடு. இன்னைக்கே உன்னை ஒப்பு கொடு. இன்னைக்கே உன்னை ஒப்பு கொடு. இன்னைக்கே உன்னை ஒப்பு கொடு. இன்னைக்கே உன்னை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறா. கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறா. உன் சமயத்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறா. வேணாம், கர்த்தருடைய சமயத்துக்கு ஒன்று விட்டு கொடு. கர்த்தருடைய சமயத்துக்கு ஒன்று விட்டு கொடு. உன் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருக்கிற. வேணாம், வேணாம், கர்த்தருடைய சூழ்நிலை உருவாக்கும் பொழுது உன்னை விட்டு கொடு. காரணம் இல்லாமல் ஏன் நீ சங்கரிக்கப்பட்டு போக வேண்டும்? காரணம் இல்லாமல் ஏன் நீ சங்கரிக்கப்பட்டு போக வேண்டும்? ஒரு தெளிவான வார்த்தை, தெளிவான வார்த்தை. தேவன் பேசியும் நீ கேட்காமல் போகும் பொழுது, நீ கூப்பிடும் பொழுது மட்டும் தேவன் உனக்கு செவி கொடுக்க வேண்டுமா? அந்த வார்த்தையை மனதில் வைத்து தேவன் கூப்பிடும் பொழுது நீ செவி கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கை அமைதியான சமாதானமான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார்.
அந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் நடத்த வேண்டும் என்றால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்கிறதான ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் நான் செவி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அர்ப்பணித்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையினால் நிரப்புவீராக. தங்கள் சுயநலமான ஜெபங்கள் எல்லாம் மாறி தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கமும் நிறைந்ததான, அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காய் உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இவ்வளவாய் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருந்த நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாங்கள் பிரிந்து சொல்லுகிறோம். பிரிந்தாலும் பிரியாநேசனுடைய தேவள்ள கரம் இன்னும் சதா காலம் வருக பரியந்தங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆவிக்கிற சரீர பிரகாரமான எல்லா விதமான நன்மைகளினாலும் எங்களை நிரப்பி எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாய் பேர்பெறாய் குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு கேட்டதான வசனங்கள் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானதாய் மாறத்தக்கதாக கர்த்தர் நடத்தும்படியாய் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் விலையேறப்பெற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஸ்நேகமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.